பிரியமானவர்களே, இன்று வாசிக்கப்பட்ட நற்செய்தி வாசகத்திற்கும் நாம் கொண்டிருக்கிற நன்றி நம்பிக்கைக்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு இருப்பதாகத்தான் நான் பார்க்கிறேன். நம்பிக்கை இல்லாமல் யாரும் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள முடியாது. நம்பிக்கை இல்லாமல் யாரும் கத்தோலிக்க பிள்ளைகளாக வாழ முடியாது. கடவுள் நம்பிக்கை இருந்தால் மட்டும்தான் கிறிஸ்துவை பெற்றுக்கொள்ள முடியும். கடவுள் நம்பிக்கை இருந்தால் மட்டும்தான் திருப்பலியில் கடவுள் எனக்காக தன்னுடைய உடலையும் இரத்தத்தையும் மாற்றுகிறார் என்கிற நம்பிக்கை இருக்க முடியும். நம்பிக்கை இல்லை என்று சொன்னால் ஒன்றுமில்லை. ஆக நம்பிக்கை தான் நம்முடைய கிறிஸ்தவத்தினுடைய அடிப்படையாக இருக்கிறது. அந்த நம்பிக்கை தான் பல நேரங்களில் நமக்கு சோதிக்கப்படுகிறது. அந்த சோதிக்கப்படுகிற தருணங்களில் நாம் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதில்தான் நம்முடைய வாழ்க்கை அடங்கியிருக்கிறது. ஆக எல்லா கிறிஸ்தவர்களுக்குமே இந்த சோதனை, துன்பம், போராட்டம், கண்ணீர் இருக்கிறதா அப்படின்னா நிச்சயமா எல்லாருக்குமே இருக்கிறது. அளவு மாறுபடலாம், ஆனால் எல்லா மனிதர்களுக்குள்ளுமே சொல்லப்படாத பக்கங்களோ சொல்லப்படாத கண்ணீரோ இருக்கத்தான் செய்கிறது. அது மற்ற மனிதர்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், ஆனால் நம்முடைய தாய்க்கோ தாயை படைத்த இறைவனுக்கோ தெரியாமல் இருக்க முடியாது. அந்த கண்ணீரை போக்குவதற்காகத்தான் இங்கு வந்திருக்கிறோம். நம்முடைய தாயும் காத்து கொண்டிருக்கிறார். ஆக இன்றைய நற்செய்தி வாசகம் உண்மையிலேயே தவக்காலத்தில் வாசிக்கப்பட்டு இருந்தால் நன்றாக இருக்கும். ஏனென்றால் கேட்கப்பட்ட கேள்வி அதுதான். எல்லா சீடர்களும் நோன்பு இருக்கிறார்கள், உம்முடைய சீடர்கள் மட்டும் ஏன் நோன்பு இருப்பதில்லை? உன்னதமான ஒரு கேள்விதான். எதை பரிசேயர்கள் செய்தார்களோ அதைத்தான் கேட்டாங்க. நாங்க இருக்கிறோம், உங்களுடைய சீடர்கள் ஏன் நோன்பு இருப்பதில்லை அப்படின்னு கேட்கிறாங்க. தவக்காலத்தில் தான் இந்த நோன்பை பற்றி நாம் அதிகமாக சிந்திப்போம். ஒரு சில நேரங்களில் கத்தோலிக்க விசுவாசிகள் தான் தவக்காலத்தில் இந்த ஒரு கேள்வியை கேட்பார்கள். மற்ற மதத்து நண்பர்கள் அதிகமாக நோன்பு இருப்பதில்லையே, நாம் மட்டும் ஏன் நோன்பு இருக்க வேண்டும்? கடவுள் இதைத்தான் விரும்புகிறாரா? என்னுடைய உடலை வருத்தி தான் கடவுள் சந்தோஷம் அடைவாரா? எதற்காக நான் நோன்பு இருக்க வேண்டும் என்று ஒரு சில நேரங்களில் நாம் கேள்வி கேட்கலாம். சிறு பிள்ளைகளை கேட்டால் நோன்பு இருக்கணுமா இல்லையா, அப்போ பசிக்கும்ல அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக நோன்பு இருப்பதனுடைய உள் அர்த்தத்தை சரியாக புரிந்து கொண்டால் வாழ்க்கை நன்றாக இருக்கும். அதுபோலத்தான் கிறிஸ்தவ வாழ்க்கையும் கடவுளோடு இணைந்து இருந்தால் வாழ்க்கை நன்றாக இருக்கும். அதற்காகத்தான் நற்செய்தியில ஒரு உருவகம் சொல்லப்பட்டு இருக்கிறது. புதிய ஆடை, புதிய தோற்பை. அந்த புதிய புதிய அப்படிங்கிற வார்த்தைகளில் நாம் கிறிஸ்துவை சேர்த்து கொள்ள வேண்டும். கிறிஸ்துவோடு நாம் இணைந்து இருந்தால் நமக்கு எல்லாமே நல்லதுதான் நடக்கும். திருப்பாடல் அதிகாரம் 85 இறை வசனம் 12 அழகாக சொல்லப்பட்டு இருக்கிறது. நல்லதை மட்டும்தான் ஆண்டவர் கொடுப்பார், வேறு எந்த ஒரு கெட்டதையும் கொடுக்க மாட்டார். பிறகு எப்படி என்னுடைய குடும்பத்தில் தீமை நடக்கிறது, என்னுடைய குடும்பத்தில் பிரச்சனை இருக்கு, எனக்கு துன்பம் இருக்கு அப்படின்னா அது கடவுளிடமிருந்து வந்திருக்காது. மனிதர்கள் நாம் தான் அதை உருவாக்கி இருப்போம். நல்லதை மட்டும்தான் கடவுள் கொடுப்பார். திருப்பாடல் ஆசிரியர் கண்ணை மூடிக்கொண்டு இந்த வார்த்தைகள்லாம் எழுதல. எதை உணர்ந்தாரோ அதைத்தான் சொல்லி இருக்கிறார். எப்படி அவரால் எழுத முடிந்தது அப்படின்னா, அவர் புதிய தோற்பையோடு தன்னை சேர்த்து கொண்டார், புதிய ஆடையோடு தன்னை இணைத்து கொண்டார். புதிய ஆடை, புதிய தோற்பை எல்லாம் கிறிஸ்து தான். கிறிஸ்துவோடு என்றைக்கு நாம் இணைந்து இருக்கிறோமோ அப்பொழுது எல்லாம் நல்லது மட்டும்தான் நமக்கு நடக்கும். முதல் வாசகத்துல ஆமோஸ் இறைவாக்கினர் வழியாக ஆண்டவர் சொன்னது இதுதான். பாழடைந்து கிடக்கிற, சிதைந்து கிடக்கிற எல்லாவற்றையும் கட்டி எழுப்புவேன். எதற்கும் பயப்பட வேண்டாம், துவண்டு போக வேண்டாம். எனக்கு ஒண்ணுமே இல்லை, என்னுடைய குடும்பத்தில் எனக்கு மகிழ்ச்சி இல்லை, நான் என்ன செய்ய போறேன்? பல நேரங்கள்ல அப்படிப்பட்டவங்கலாம் இந்த வாசகத்தை எடுத்து வாசித்து பார்க்கலாம். பாழடைந்து போன, சிதைந்து போன, நம்பிக்கை இல்லாத எல்லாவற்றையும் நான் கட்டி எழுப்புவேன். இது ஆமோஸ் இறைவாக்கினர் சொல்லல, அவர் வழியாக கடவுள் சொன்ன நிச்சயமாக நடக்கும். எப்போது? நாம் அவரோடு இணைந்திருக்கிற போது. ஒரு செடி கொடியோடு இணைந்திருக்க வேண்டும், இல்லைன்னா பலன் கொடுக்க முடியாது. குடும்பத்தில் பிள்ளைகள் தாய் தந்தையோடு
இணைந்திருக்க வேண்டும், இல்லைன்னா பலன் கொடுக்க முடியாது. ஒரு சில குடும்பங்களில் தாய் தந்தையோடு இணைந்திராத பிள்ளைகள் வெளியே சென்று என்ன செய்கிறார்கள் என்பது நமக்கு தெரியும். தாய் தந்தையோடு இணைந்திருக்கக்கூடிய பிள்ளைகள் எப்படி இருக்கிறார்கள் என்பதும் நமக்கு தெரியும். ஆக ஒரு சாதாரண ஒரு உதாரணமே இப்படி இருக்கிறது அப்படின்னா, படைத்தவரோடு கடவுளோடு நாம் இணைந்திருந்தால் நிச்சயமாக நமக்கு நல்லது மட்டுமே நடக்கும். ஆக கெட்டது எதுவுமே நடக்காது. இந்த உலகம் நமக்கு தவறான படிப்பினைகளை கொடுக்கலாம். வாழ்க்கை ஒரு முறைதான், எப்படியும் வாழ்ந்து விட்டு போ அப்படின்னு சொல்லி தவறான படிப்பினைகளை பயிற்றுவித்துக் கொண்டு இருக்க நாமும் அதை கேள்வி கேட்காமலே வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இந்த உலகத்துல எது சரி எது தவறுன்னு யாரு சொல்ற அப்படின்னா, எதை துணிந்து செய்கிறார்களோ அவங்க தான் சொல்றாங்க. அதை நாம் ஏற்றுக்கொண்டு இருக்கிறோம். கடவுள் சொன்னது எதுவும் சில காதுல விழுறதே கிடையாது. பிரியமான சகோதர சகோதரிகளே, எத்தனை நூற்றாண்டு ஆனாலும் அவர் சொன்னதுதான், அது மாற்றவே முடியாது. மனிதர்கள் நாம் மாற்றிக்கொள்கிறோம், நமக்கு ஏற்றாற் போல நம்மை மாற்றிக்கொண்டிருக்கிறோம். கடவுள் அப்படி அல்ல. நேற்றும் இன்றும் என்றென்றும் மாறாத கடவுளாக இருக்கிறார். அவர் கொடுத்த அழைப்பையோ அவர் கொடுத்த வாக்குறுதிகளையோ திரும்ப பெற்றுக் கொள்வதே கிடையாது. நல்லதை மட்டுமே கொடுக்கிற கடவுளாக இருக்கிறார். அப்படி நல்லதை மட்டும் கொடுக்கிற கடவுளோடு நாம் இணைந்திருந்தால் என்ன? அதை தான் அவர் கேட்கிறார். நான் உங்களிடமிருந்து பொன்னையோ பொருளையோ கேட்பதில்லையே, என்னோடு இணைந்திருங்கள் அப்படின்னு மட்டும்தான் கேட்கிறார். வேற ஏதாவது கேட்கிறாரா? இல்லை. உறவுகள் ஏதாவது கேட்பாங்க, சொந்தங்கள் ஏதாவது பணம் கேட்பாங்க, உடம்பு சகோதர சகோதரிகள் பெற்றோரோடு இணைந்திருக்க சொத்து இருந்தா சேர்ந்திருப்பாங்க, பணம் இருந்தா பேசுவாங்க. ஆனா படைத்தவர் அப்படி அல்ல. என்னோடு இணைந்திருக்க எந்த நிபந்தனையும் நான் உனக்கு சொல்லவே இல்லை. என்னோடு இணைந்திருந்தால் உனக்கு நல்லது மட்டும்தான் நடக்கும், வேறு எதுவும் நடக்காது. அதற்கு கடவுள் உத்தரவாதம் கொடுக்கிறார். விவிலியத்தில் எவ்வளவு உத்தரவாதம் பாருங்கள். அதற்கு சிறந்த உதாரணம் அன்னை மரியாள். இயேசுவோடு இணைந்திருந்தார் கடைசி வரை. தன்னுடைய தாயை கைவிட்டாரா? இல்லை. உயிரிட போகிறோம் அப்படின்னு தெரிஞ்சும் சிலுவை அடியில் தன்னுடைய தாய் தன்னோடு இணைந்திருந்ததினால் உலகம் உள்ள எல்லாருக்குமே தாயாக கொடுத்தார். பிரியமான சகோதரர், இப்படி எல்லாருக்குமே விவிலியத்தில் பல உதாரணங்கள் சொல்லப்படலாம். ஆக நம்முடைய வாழ்க்கையில் எனக்கு துன்பம் வருகிற போது அதற்கு காரணம் என்ன? என்னுடைய கண்ணீருக்கான காரணம் என்ன? என்னுடைய போராட்டத்திற்கான காரணம் என்ன? என்னுடைய நம்பிக்கை இழப்புக்கான காரணம் என்ன? நான் யாரோடு இணைந்திருக்கிறேன்? மனிதரோடு இணைந்திருப்பதினால் தான் எனக்கு பிரச்சனை. கடவுளோடு இணைந்திருந்தால் எனக்கு பிரச்சனை கிடையாது. மனிதரோடு இணைந்திருப்பதால் தான் பாவத்தை விரும்பி செய்கிறேன். கடவுளோடு இணைந்திருந்தால் பாவம் செய்ய பயமா இருக்கும். எனக்கு கடவுளை பாவத்தோடு பார்க்க முடியாது. ஆதாம் மரத்துக்கு பின்னால் ஒளிந்து கொண்டான். ஆண்டவரே, நான் ஆடை இல்லாமல் இருக்கிறேன். அது வரைக்கும் சந்தோஷமா கடவுளோடு அந்த ஏதேன் தோட்டத்தில் நடந்து கொண்டிருந்த ஆதாம் என்றைக்கு பாவம் செய்தானோ பயந்தான். ஆக நம்முடைய வாழ்க்கையில் கடவுளோடு இணைந்திருக்கிற போது எந்த பிரச்சனையும் வராது. அதைத்தான் நல்லதை மட்டுமே கடவுள் கொடுப்பார். இந்த வாசகத்தை அடிக்கடி சொல்லி பாருங்க. நல்லதை மட்டுமே என்னுடைய கடவுள் எனக்கு கொடுப்பார். அப்படியே தீமை வந்தாலும் அது நாம் தான் காரணமாக இருப்போம். நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. கடவுள் படைக்கிற போது இந்த உலகத்தை தீய உலகமாக படைக்கல. எல்லாவற்றையும் பார்த்து பார்த்து படைச்சார். ஒவ்வொன்றையும் படைத்த பிறகு அவர் சொன்ன வார்த்தை தான், எல்லாமே அவருக்கு நல்லதெனப்பட்டன. அதுக்கப்புறம் தான் பிரச்சனை ஆரம்பிச்சது. மனிதன் என்றைக்கு தன்னுடைய சுதந்திரத்தை தவறாக பயன்படுத்தினானோ அன்றை கடவுளை விட்டு விலக ஆரம்பித்தான். இணைந்திருத்தல் விலக ஆரம்பித்தது. கடவுளும் கொஞ்சம் விட்டு பிடிச்சாரு. சரி, நீ உலக வாழ்க்கையை வாழ்ந்து விட்டு வா அப்படின்னு சொல்லி மனிதர்களை அவர் கைவிடுவதே இல்லை. கைவிடலை, பின்னாடி தான் போறாரு. கடைசி வரை எப்போ தன்னுடைய மகனை கொடுக்கின்ற அளவிற்கு அவர் கைவிடலை. நினைச்சிருந்தா ஆதாம் ஏவாள், நீ பாவம் செய்துட்ட, என்னோடு இணைஞ்சிருக்கிறப்போ மகிழ்ச்சியா இருந்த, ஆனால் நீ பாவம் செஞ்சுட்ட போ அப்படின்னு கைவிட்டாரா? இல்லை. இறைவாக்கியங்களை அனுப்புறாரு, நீதி தலைவர்களை அனுப்புறாரு, அரசர்களை கடைசியில சரி என்னுடைய மகனுடைய பேச்சையாவது கேட்பாங்க அப்படின்னு இயேசு அனுப்புறார். கடைசி வரை கடவுள் தன்னுடைய மக்களை கைவிடுவதாக இல்லை. எப்படியாவது இணைஞ்சிட மாட்டாங்களா அப்படின்னு ஒரு சின்ன ஆசை தான். நமக்கெல்லாம் நிறைய ஆசை இருக்கு இல்லையா? குடும்பத்தில் நிறைய ஆசை இருக்கு. இப்போ நம்ம உட்கார்ந்து இருக்கிறோம், நம்முடைய உடல் இங்க இருக்கும், ஆனால் உள்ளம் எங்கேயோ இருக்கும். நிறைய ஆசைகளோடு தான் இருக்கிறோம். வீடு கட்டுற ஆசை, நகை வாங்குற ஆசை, நிறைய பொருள் வாங்குற ஆசை, மகிழ்ச்சியா இருக்கணும், நிறைய பொருள் வாங்கணும், நிறைய ஆசைகள் இருக்க தான் செய்யும். ஆசைகள் இல்லாத வாழ்க்கை ஒண்ணுமே இல்லை. ஆசை இருக்கணும், இல்லைன்னு சொல்ல. அந்த ஆசை கடவுளுக்கான ஆசையா இருக்கணும். நமக்கு எப்படி ஆசை இருக்கோ அது போல படைத்தவருக்கும் ஆசை இருக்கிறது. என்ன ஆசை?
என் சாயலாக படைக்கப்பட்ட என்னுடைய பிள்ளைகள் என்னோடு இணைஞ்சிருக்கணும். அதுதான் அவர் விரும்புகிற அந்த ஆசை. இதற்கு அதான் ஏற்கனவே சொன்ன போல பொருள் பணம் எதுவுமே தேவையில்லை. நான் இணைந்திருக்க விரும்புகிறேன் அப்படின்னு சொன்னா போதும். நம்முடைய தாய் பாதுகாவலி மிகப்பெரிய ஒரு பணக்கார குடும்பம் தான் இல்லையா? எந்த அளவு இருக்குன்னா, தந்தை தன்னுடைய மகளுக்கென்று ஒரு பெரிய மாளிகையை கட்டி கொடுத்தார், யாரும் உள்ள போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு. எல்லாமே இங்க இருந்துச்சு. நம்முடைய தாய் நினைத்திருந்தா அந்த வாழ்க்கை நன்றாக வாழ்ந்து இருக்கலாம், எல்லாம் விதமான எல்லாம் மகிழ்ச்சியாக அடைந்திருக்கலாம். இல்லை, கடவுளோடு இணைந்திருப்பது தான் எனக்கு வாழ்க்கை. அதனால தான் மாளிகைகள் இருந்தாலும் அவங்களுக்கு ஏதோ ஒரு இடத்துல இருந்தது போல தான் இருந்துச்சு. நம்முடைய வாழ்க்கையில் கடவுள் எல்லாவற்றையும் கொடுத்திருக்கிறார். அப்படி எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்ட பிறகும் நாம் பல நேரங்களில் கடவுளை பார்த்து கேட்கிறோமே, நான் இதற்கு உம்மிடம் இணைந்திருக்க வேண்டும். எனக்கு ஆற்றல் இருக்கிறது, எனக்கு தொழில் இருக்கிறது, எனக்கு 2 கால் 2 கை குடும்பம் எல்லாம் இருக்கிறது, நான் ஏன் உம்மிடம் இணைந்திருக்க வேண்டும் என்று பல விசுவாசிகள் கேட்கக்கூடிய கேள்வியாக இருக்கு. பிரியமானவர்களே, நாம் பலவற்றை மறந்து வாழ்கிறோம். இன்றைக்கு நாம் எல்லாம் இருக்கு அப்படின்னா நம்முடைய தனிப்பட்ட ஆற்றல் கிடையாது. அது இன்று இரவு கூட எடுக்கப்படலாம், யாருக்கு தெரியும்? கடவுள் மட்டுமே நிலையானவர். அவர் கொடுத்திருக்கிறது எல்லாம் அவர் கொடுத்ததுதான். நம்ம எல்லாம் காவலாளிகள் தான். கொடுத்திருக்க பொருளுக்கு பாதுகாப்பு, வெளியிருந்து பாதுகாக்கிறோம், அவ்வளவுதான். நம்முடைய பொருளுக்கு நாம் சொந்தக்காரங்களே கிடையாது, எல்லாமே காவலாளிகள் தான். அதை பல நேரங்களில் மறக்கிற போதுதான் பிரச்சனை. கடவுளை விட்டு விலகுறோம், ஏதாவது செய்கிறோம், பிரச்சனை வருது, துன்பம் வரும். என்னைக்கு ஆண்டவரை கொடுத்தலாம் நீங்க கொடுத்தது அப்படின்னு நினைக்கிறோமோ, மற்றவர்களுக்கு நாம் துன்பம் நினைப்பது கிடையாது. கடவுளோடு இணைந்திருக்க முற்படுவோம், நல்லதை மட்டும்தான் பேசுவோம். அதான் சொன்னேன், எத்தனை நூற்றாண்டுகள் அழிந்தாலும் மனிதர்கள் கொண்டிருக்கிற வழிமுறைகள் வேறு, ஆனால் கடவுள் சொன்ன வழிமுறை உண்டுதான். நல்லதை மட்டும்தான் நான் உங்களுக்கு தருவேன். அது 2024 ஆண்டா இருந்தாலும் சரி, 3000 ஆண்டா இருந்தாலும் சரி, அவருடைய வார்த்தை மாறாது, கொடுத்த வாக்குறுதி மாறாது. பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்முடைய தாய் அவரோடு இணைந்திருந்தது போல நம்முடைய வாழ்க்கையிலும் கொடுக்கப்பட்ட சூழ்நிலைகளை எல்லாம் பார்த்து எனக்காக கடவுள் என்ன கொடுத்திருக்கிறார் என்பதை ஏற்றுக்கொண்டு அவரோடு இணைந்திருக்க முற்படுவோம். அதுதான் நம்முடைய வாழ்க்கையில் மேலான அதிசயங்களை ஏற்படுத்தும். ஆமேன்.